போலாமா? 1 செகண்ட். என்ன இதெல்லாம்? எஜமான். ஆஹா, நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. என்னது? ஆமா, இது எதுக்கு? கொடவிரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, வாங்க. எப்ப எதுக்கு சைடாவே வா, ஒன்னெல்லாம் நம்ப முடியாது. இல்ல, கையெழுத்த வேணா நாளைக்கு நான் வீட்டுல போட்டு கொடுத்து விடுவேன். ஏங்க சார், இந்த ஆடு அருவா, இந்த மனுஷன் இந்த கொடை ரெண்டுக்கு எது சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல இல்ல இல்லப்பா, நாளைக்கு போட்டு தர்றேங்க கையெழுத்த. சார், இப்ப நீங்க வரலனா சார், ஒரு மோளம் வச்சு மாலை போட்டு கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்குவேன் சார். உங்க வசதி எப்படி சார்? இல்லப்பா, எத்தனை கையெழுத்து இப்பயே போட்டுறேன், போலாம். சார் சார், அந்த மாலை மோளம் ஒரே போலாம். பெருமாளே அண்ணே, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அத்தாச்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. வணக்கம்ப்பா. இந்த கொடை பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கேள்வி கிடைச்சு, சரி சரிச்சா கழுதியா போட்டு விட்டு போவோமே அப்படியே வந்து துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பேசுறப்போ உனக்கு வேடிக்கை இந்த பக்கம் இங்க ஒண்ணு போடுங்க. எத்தனை? இங்க ஒண்ணு. நாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்கு ஒண்ணு கரப்பைங்க போட்டுருக்கு. இந்தாங்க, அங்க போட்டாச்சு போட்டாச்சு. கேரண்டி கையெழுத்து போடுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். கேட்டுக்கப்பா, கேட்டுக்க. நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாயை கூட பாக்கலீங்க. இங்க எதுக்குமா கூட பிடிக்கிறேன்? மறக்குமா? கொசு அதிகமா இருக்கே சார். பாத்தீங்களா, கொசுக்கெல்லாம் கூட பிடிக்கிறாரு. தங்கம்னாலும் தங்க, சாதாரண தங்கம் இல்லைங்க. 58 கேரட் சொக்க தங்கம். 58 கேரட்டா? அவருடைய மொத்தையே தங்கம்னு சொல்லாமங்க. எனக்கு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு